இந்த 2026ல நீங்க ப்ரௌனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்மளோட ப்ரௌனிஸை நம்ம பேக் பண்றதுல பண்ற மிஸ்டேக் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ரௌனி மாஸ்டர் கிளாஸ் அண்ட் பேக்கிங் கைட் பத்தின டீடைல்ஸுமே இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டேக் நம்பர் 1, ஆடிங் டூ மச் பட்டர். ப்ரௌனிஸ் செய்ய சாக்லேட் அண்ட் பட்டர் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம ஆட் பண்ணுற பட்டர் கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். 3 கிராம் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு, 5 கிராம் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு, இதனால் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நிறைய பேர் ப்ரௌனிஸ் பேக் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம பட்டர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ் வருது. ஒருவேளை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலனாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக மெஷர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். மெஷர் பண்ணுறதுக்கு வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட முக்கியமாக நம்ம சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணும்போது அது ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அதிகமாக வச்சிங்கன்னா அது பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி எடுக்கும் போது ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் நம்மளோட சாக்லேட் அண்ட் பட்டரை நம்ம மெல்ட் பண்ணுறதுனாலையுமே நம்மளோட ப்ரௌனிஸ் ஆயிலியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆயிலி டெக்ஸ்சர் நெக்ஸ்ட் டைம் வராது. மிஸ்டேக் நம்பர் 2, ராங் சாக்லேட் ஆர் கொக்கோ பவுடர். எல்லா கொக்கோ பவுடரும் சேம் கிடையாது. லோ குவாலிட்டி கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌனிஸோட டேஸ்ட்டுமே ரொம்ப ஃப்ளாட்டாக சாக்லேட் ஃப்ளேவரே இல்லாத மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய பேர் கொக்கோ பவுடர் ப்ரௌனிஸில் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நிறைய பேர் கொக்கோ பவுடரை மட்டுமே வச்சு ப்ரௌனிஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல குவாலிட்டி கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணாதான் ப்ரௌனிஸ்மே சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சாக்லேட்மே நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்மளோட ப்ரௌனிஸ்மே நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் ப்ரீமியமாக இருக்கும். சாக்லேட் கொக்கோ பவுடர் மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் ப்ரௌனிஸோட டேஸ்ட்மே சூப்பராக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, ஓவர் மிக்சிங் த பேட்டர். மோஸ்ட்டாக இந்த மிஸ்டேக்கை பிகினிங் ஸ்டேஜில் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ப்ரௌனி பேட்டரை நம்ம கேக் பேட்டர் மாதிரி அதிக நேரம் மிக்ஸ் பண்ணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரியாததுனால ப்ரௌனி பேட்டரையுமே நம்ம கேக் பேட்டர் மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டர் பார்த்திங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அப்போ நம்மளோட ப்ரௌனியுமே பேக் பண்ணதுக்கப்புறமா கேக் டெக்ஸ்சரில் இருக்க மாதிரி இருக்கும். ப்ரௌனிஸ்னாலே சாஃப்ட் அண்ட் ஃபஜ்ஜி டெக்ஸ்சர் தான். பட் நம்ம இந்த மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி பேட்டர் போர் பண்ணி பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. கேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் நடக்காமல் இருக்க கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி கிடைக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. நமக்கு மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே கம்பைன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் கம்பைன் ஆகிடுச்சுன்னா போதும், டின்னில் போர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கேக் மாதிரி தான் கிடைக்கும். அந்த ஃபஜ்ஜி டெக்ஸ்சர் டேஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு ப்ரௌனிஸ் மாதிரி இருக்காது. மிஸ்டேக் நம்பர் 4, ஆடிங் டூ மச் ஃப்ளார். ப்ரௌனி ரெசிபினாலே சாக்லேட் தான் அங்கே ஸ்டார் இன்க்ரீடியண்ட். ப்ரௌனி ரெசிபியில் நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணுறது ஜஸ்ட் சப்போர்ட்காக தான். அதாவது அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சியை நம்ம கொண்டு வரதுக்காக தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃப்ளார் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌனிஸை பேக் பண்ணி ஓடிஜிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா கூலன் ஆனதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ் எல்லாமே ஹார்ட் ஆகிடும். ப்ரௌனிஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி அங்கங்கே கிராக் ஆகி ட்ரையாக இருக்கிறது நம்ம பார்க்கும் போதே ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தாலுமே ரொம்ப ட்ரையாக இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு ஆட் பண்ணுற அந்த ஃப்ளார் தான். ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி ஃப்ளார் ஆட் பண்ணுங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கப் மெஷர்மெண்ட்டை விட வெயிங் ஸ்கேல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 5, ராங் ஓவன் டெம்பரேச்சர். ப்ரௌனிஸ்ன்னு இல்லை, கேக் குக்கீஸ் நீங்கள் என்ன பேக் பண்ணாலும் அதில் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். மோஸ்ட்டாக எல்லா ரெசிபீஸ்க்குமே தனித்தனி டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ணணும். ப்ரீ ஹீட்டிங் டைம், பேக்கிங் டைம், டெம்பரேச்சர் எல்லாமே ஒரு ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒருவேளை நீங்கள் அதிகமான டெம்பரேச்சர் வச்சு பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் மேலே மட்டும் பார்க்குறதுக்கு பேக் ஆகிட்டா மாதிரி இருக்கும். நீங்கள் டூத்பிக் இன்செர்ட் பண்ணி செக் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதிகமான டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணும்போது மேலே மட்டும் பேக் ஆகி கிடைக்கும். உள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா பேட்டர் இருக்கும்.
அதே மாதிரி கம்மி டெம்பரேச்சரில் வச்சு பேக் பண்ணாலுமே ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷ்ரிங்க் ஆகி ரொம்ப ஸ்டிக்கியாக டென்ஸாக பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த மிஸ்டேக் நடக்காமல் இருக்க டெம்பரேச்சர், ராட் செட்டிங்ஸ், ப்ரீ ஹீட்டிங் டைம், பேக்கிங் டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இதெல்லாமே எனக்கு தெரியல, எனக்கு ஏதாச்சும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தமிழில் கிளாஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளுமே ப்ரௌனி மாஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸில் நிறைய ப்ரௌனி வெரைட்டிஸை நம்ம எப்படி பண்ணுறது, அசார்டட் ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறது, என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணணும், டெம்பரேச்சர் என்ன யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம், கொரியர் போடுறதுக்கு எப்படி பேக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆல்ரெடி நம்மளோட ப்ரௌனி மாஸ்டர் கிளாஸில் நம்ம 2 பேட்ச் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 2 பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ப்ரௌனி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் அவங்க பண்ண ப்ரௌனி இமேஜஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2026 இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரௌனி பிஸ்னஸை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தேவை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டைமிங், சிலபஸ், கிளாஸ் எப்படி நடக்கும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 6, ஓவர் பேக்கிங். ஆக்சுவலாக மிஸ்டேக் நம்பர் 5 மாதிரியே மிஸ்டேக் நம்பர் 6மே ரொம்ப முக்கியமான மிஸ்டேக். அதனால தான் நான் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்து கரெக்டான டெம்பரேச்சரில் ப்ரௌனிஸ்க்கு தேவையான சாக்லேட், பட்டர் எல்லாமே மெல்ட் பண்ணி பேட்டரை பர்ஃபெக்டாக ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிடுவோம். பட் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமானாலோ செட்டிங்ஸ் மாறினாலோ கண்டிப்பாக ப்ரௌனிஸ் ஓவர் பேக் ஆகிடும். நம்ம என்ன தான் கரெக்டாக பட்டர் ஆட் பண்ணாலும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாலும் ஓவர் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட இருக்க மாய்ஸ்டர் எல்லாமே போய் ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரௌனிஸ் பேக் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம டூத் பிக் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டூத் பிக் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும் போது நம்மளோட டூத் பிக்கில் க்ரம்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி வருது அப்படின்னா ப்ரௌனிஸ் கரெக்டாக பேக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணி செக் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீனாக வரும். பட் ப்ரௌனிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி தான் கிடைக்கணும். ஏன்னா ப்ரௌனிஸை நம்ம கூல் டவுன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ் செட் ஆகி கிடச்சிரும். ஸோ க்ரம்ஸ் மாதிரி இருக்கும் போதே நீங்கள் வெளியே எடுத்துருங்க. மிஸ்டேக் நம்பர் 7, கட்டிங் ப்ரௌனிஸ் வென் ஹாட். ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக மெல்ட் பண்ணி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக ரூம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி மெஷர் பண்ணி ஆட் பண்ணி கரெக்டான டெம்பரேச்சரில் பேக் பண்ணி எடுத்துருவோம். ப்ரௌனிஸ் சூடாக இருக்கும் போதே நம்மளுக்கு ப்ரௌனிஸ் கரெக்டாக வந்துருச்சா, டேஸ்ட் எப்படி இருக்குன்ற க்யூரியாசிட்டியில் ப்ரௌனிஸ் சூடாக இருக்கும் போதே அப்படியே பீசஸ் போட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி சூடாக இருக்கும் போது நீங்கள் பீசஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரௌனிஸ் ஒரு மாதிரி உதிர்ந்து போயிடும். ஷேப்மே நம்மளுக்கு கரெக்டாக கட் பண்ணும்போது கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கணும், சைஸஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா 1 to 2 hours நல்லா ப்ரௌனிஸ் கூல் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு க்ளீனான கட்ஸ் வரும். ப்ரௌனிஸ்மே ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக போனஸ் டிப் ஷேர் பண்ணுறேன். ப்ரௌனிஸில் உங்களுக்கு கரெக்டாக கிரிங்கிள் டாப் கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட பேட்டரில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது நல்லா டிசால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சாக்லேட் அண்ட் பட்டரை மெல்ட் பண்ணி உடனே ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்கும் போது ஆட் பண்ணிங்கனாலுமே நம்மளுக்கு அந்த கிரிங்கிள் டாப் அண்ட் டெக்ஸ்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி இல்லை பேக்கிங் தெரிஞ்சாலுமே பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ப்ரௌனிஸ் பேக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டிமோல்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணும்போதுமே ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்மளோட ப்ரௌனி மாஸ்டர் கிளாஸில் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 பேட்சில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் டிகே கிளாஸ் தான் போட போகிறோம். ப்ரௌனி கிளாஸ் அவைலபிளாக இருக்காது. இந்த மந்தே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பேஜில் பெஸ்ட் ஆஃப் பிகினர் கைடுமே லான்ச் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரீ புக்கிங்ஸுமே போயிட்டுருக்கு. இந்த கைடில் பேசிக்காக பிகினருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புக்லெட்டாக உங்களுக்கு கொடுப்பேன். இந்த புக்லெட்டில் பேக்கிங் பற்றின இன்க்ரீடியன்ஸ் நாலேஜ், டின் நாலேஜ், பேக்கிங் டேர்ம்ஸ், அதோட மீனிங், உங்களோட கேக்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுது, நம்ம பண்ணுற பிகினர் மிஸ்டேக்னு நிறைய டாபிக்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த கைடை ஜஸ்ட் ஒரு கைடாக நினைக்காதீங்க. என்னோட 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.